ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 7373608282. வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் தொடங்கும் நீட் தேர்வு. புதுச்சேரியில் 4440 மாணவர்கள் தயாராக உள்ளனர். 57வது மகாசமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். தவறான அறுவை சிகிச்சை செய்த தனியார் மருத்துவமனை 7 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என புதுவை மாநில நுகர்வோர் ஆணையம் உத்தரவு. புதுச்சேரி மற்றும் பெங்களூர் கூடுதல் விமான சேவை தொடக்கம். சுற்றுலா பயணிகள் வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு தொடங்கவிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் 4440 பேர் தேர்வு எழுதுகின்றனர். MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்க உள்ளது. 26 லட்சம் பேர் எழுத உள்ளனர். புதுச்சேரியில் இருந்தும் 7000க்கும் மேல் நீட் எழுத விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 9 மையங்களில் நடக்கும் நீட் தேர்வினை மொத்தம் 4440 பேர் எழுத உள்ளனர். தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர அறிவுறுத்தப்படுகின்றார்கள். முழுக்கை கொண்ட சட்டைகள் அல்லது ஆடைகளை அணிய அனுமதிக்க இல்லை. ஆடைகளில் பெரிய பட்டன்கள், பேட்ச்கள் அல்லது வண்ண டிசைன்கள் எதுவும் இருக்கக்கூடாது. காலணிகள் குறைந்த உயரம் கொண்டதாக சாதாரண செருப்புகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். இருபாலரும் எக்காரணத்தை கொண்டும் ஷூக்கள் அணியக்கூடாது. தேர்வர்கள் காதணிகள், மோதிரங்கள், பதக்கங்கள், கடுத்தணிகள், வளையல்கள், கொலுசுகள் போன்ற எந்தவிதமான நகைகளையோ ஆபரணங்களையோ அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மத அல்லது கலாச்சார ரீதியான குறிப்பிட்ட ஆடைகளை அணிந்து வரும் தேர்வர்கள் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதற்காக சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மொபைல் போன்கள், ப்ளூடூத் கருவிகள், இயர்போன்கள், மைக்ரோபோன்கள், பேஜர்கள், கால்குலேட்டர்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் போன்ற எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. மேலும் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமைச் செயலகம் எதிரில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மகாசமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் தலைமை செயலகம் எதிரில் நடைபெற்ற ஆரத்தி விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். புதுச்சேரி மாநில மகாசமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளில் புதுச்சேரி கடற்கரையில் மகா ஆரத்தி விழா நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகாசமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமை செயலகம் எதிரில் மே 1ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக அதில் கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். பௌர்ணமி மகா ஆரத்தி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் பெங்களூர் கூடுதல் விமான சேவைக்கு பயணிகள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் விமான நிலையம் உள்ளது. இங்கிருந்து இண்டிகோ ATR 72 ரக
சிறிய ரக விமானம் இயக்கப்படுகின்றது. இந்த விமானம் காலை 10:05 மணிக்கு ராஜமுந்திரியில் புறப்பட்டு ஹைதராபாத் வழியாக மதியம் 1:45 மணிக்கு புதுச்சேரி வருகின்றது. இந்த நிலையில் பெங்களூரு புதுவை இடையே கூடுதலாக விமானம் இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் பெங்களூரு மற்றும் புதுச்சேரி இடையே கூடுதல் விமான சேவை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பேரில் நேற்று முதல் கூடுதல் விமான சேவை தொடங்கப்பட்டது. அந்த விமானம் காலை 10:10 மணிக்கு பெங்களூரில் புறப்பட்டு பகல் 11:15 மணிக்கு புதுச்சேரி வந்து சேர்ந்தது. பின்னர் 11:35 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12:15 மணிக்கு பெங்களூரு சென்றடைந்தது. இந்த விமானத்திற்கு சுற்றுலா பயணிகளிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நேற்று பெங்களூருவிலிருந்து 75 பயணிகள் வந்தனர். புதுவையிலிருந்து பெங்களூரு சென்ற விமானத்தில் 57 பேர் பயணித்தனர். கூடுதல் விமான சேவை காரணமாக ஏற்கனவே புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத், ராஜமுந்திரிக்கு இயக்கப்படும் விமான சேவை நேரம் சிறிது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தவறான அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட வாலிபருக்கு ரூபாய் 7 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என மாநில நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை மாநிலம் வில்லியனூரை சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கு கடந்த 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி சித்தானந்த நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் லேப்ராஸ்கோபி மூலமாக பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டார். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதையடுத்து அவருக்கு வயிற்று வலி சரியானது. இந்த நிலையில் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை மீது இழப்பீடு வழங்க கோரி புதுச்சேரி மாநில நுகர்வோர் ஆணையத்தில் சீனிவாசன் புகார் செய்தார். அதன் பேரில் ஆணையத்தின் தலைவர் சுந்தர வடிவேலு, உறுப்பினர் உமா சங்கரி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. அப்போது மருத்துவமனை நிர்வாகம் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் மற்றும் ஆபத்துகளை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறுவை சிகிச்சை நிபுணர் விளக்கம் அளிக்கவில்லை. மேலும் நோயாளியின் உள்நோயாளி பதிவேடுகளை மருத்துவமனை நிர்வாகம் வழங்க தவறியது. இந்த வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்து தீர்ப்பு கூறப்பட்டது. இதில் தனியார் மருத்துவமனை மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் புகார்தாரருக்கு அளித்த சிகிச்சையில் அலட்சியம் மற்றும் சேவை குறைபாடு இருப்பது தெரியவந்தது. எனவே பாதிக்கப்பட்ட சீனிவாசனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் சேர்ந்து ரூபாய் 7 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஆணையத்தின் தலைவர் சுந்தர வடிவேலு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க 15 லட்சம் மரக்கன்றுகள் நட வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது. புதுச்சேரியில் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க 15 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேசிய வனக் கொள்கையின்படி ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்க வேண்டும். புதுச்சேரியில் காடுகள், மரங்களின் பரப்பளவை அதிகரிக்க வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி வனத்துறை கொள்கையின்படி 2047ஆம் ஆண்டுக்குள் மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% என்ற இலக்கை அடைய புதுவை அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் அடர்ந்த காடுகள் உருவாக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தலைமை செயலாளர் சரத் சவுகான் உட்பட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 50 பேருக்கு தலா 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மரக்கன்றுகள், செடி கொடிகள் நடப்பட்டு காடுகள் அமைக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகின்றது. தற்போது 60% பணிகள் நிறைவடைந்துள்ளது. நடப்பாண்டில் சுமார் 15 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்த 75 பள்ளிகளில் கிரீன் கிளப் தொடங்கப்பட்டு உள்ளது. மேலும் 75 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி வளாகத்தில் பூ மற்றும் பழ வகை மரங்கள் நடவும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பது தொடர்பாக பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து அரிய வகை மரங்களில் விதைகளை சேகரித்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனத்துறை நர்சரியில் நடவு செய்து வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோவை, கன்னியாகுமரி, மைசூர் ஆகிய பகுதிகளில் இருந்து பனை, சொர்க்கம், குமிழ், ரோஸ்வுட், மலைவேம்பு, மூங்கில் உள்ளிட்ட மரங்களின் விதைகளை நடவு செய்யப்பட்டுள்ளன. இவைகள் செடிகளாக வளர்ந்ததும் மழைக்காலத்திற்கு முன் புதுவை மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் நடப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு குருமாம்பேட் லலிதாம்பிகை ஆலயத்தில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது.
இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு ஓங்கார ஆசிரமம் சார்பில் 55வது ஆண்டு பொதுமக்கள் தியான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் 55வது ஆண்டு பொதுமக்கள் தியான நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. ஓங்கார ஆசிரமம் சார்பில் நடைபெற்ற இந்த தியான நிகழ்ச்சி மாலை 6 மணி அளவில் தொடங்கியது. உலக அமைதி, செழிப்பு மற்றும் ஆனந்தம் நிலவ வேண்டும் என்ற நோக்கில் இந்த தியானம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு ஓங்காரா ஆசிரமத்தின் மகாதிபதி ஸ்ரீ லகா ஸ்ரீ சுவாமி ஓங்காரநந்தா அவர்களின் ஆசிர்வாதம் வழங்கப்பட்டது. உண்மை தேடும் பலரும் இதில் பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அமைதியான சூழ்நிலையில் ஈடுபட்டு மன அமைதி மற்றும் ஆன்மீக நிறைவை பெற்றனர். நிகழ்ச்சி இறுதியில் உலக நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பிதாமகர் ஸ்ரீ கே விஜய் ராகவன் மகாபிரபு, ராஜமாதா ஸ்ரீ பிரேமலதா தேவி, ஸ்ரீ எம் தங்கமுத்து ராம்குமார், பிஎஸ்என்எல் அதிகாரி டிபி குருமூர்த்தி, இகாம்ஸ் பள்ளி முதல்வர் கல்யாணி குருமூர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தியானத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினர். மேலும் ஓங்காரா ஆசிரமத்தின் மகளிர் பிரிவு உறுப்பினர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி முழுவதும் ஆன்மீக உணர்வு நிறைந்த சூழல் நிலவியது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.